இப்போ இஞ்சி தொக்கு செய்கிறதுக்கு நமக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். தொக்குக்கெல்லாம் ஒரு 2 கரண்டி நல்லெண்ணெயை விட்டுண்டு இந்த 25 மிளகா வத்தலை நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி தொக்கு வயிற்று கடுப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. தட் இஸ் வயிறு பொறுமெல்லாம் இல்லாமல் இன்டைஜஷனாக இருக்கிறவாள்லாம் இந்த இஞ்சி தொக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதில் என்னென்னா சூடான சாதத்தில் நெய்யோ எண்ணெயோ விட்டு இந்த இஞ்சி தொக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ மிளகா வத்தலை வறுத்து எடுத்து வச்சுட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு அதில் கடுகு போட்டுண்டாச்சு. இஞ்சியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்லா அதில் அந்த இதெல்லாம் இருக்கும். அதனால் அந்த பேஸ்ட்டாக ஈவன் வெல்லத்தையும் அதோடையே போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சின்னா அந்த திப்பி இல்லாமல் இருக்கும். அதில் அந்த நாராக வரும் இல்லையா, அந்த நார்லாம் இல்லாமல் இருக்கும். ரொம்ப நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிண்டாக்க. இப்போ இந்த கடுகு வெடித்த உடனே இந்த அரைச்ச இஞ்சி விழுத அந்த எண்ணெயில் போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் இது இருக்கும், அதையும் ஜலத்தையும் கொட்டி அலம்பி அதில் குத்திக்கலாம். இப்போ நம்ம இந்த புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியையும் இந்த மிளகா வத்தல் அதையும் பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிட்டு இந்த மிளகா வத்தல் புளி பேஸ்ட்டோட பெருங்காயம் உப்பு அதையும் சேர்த்து இந்த இஞ்சி வதங்கினதுக்கு உடனே அந்த பச்சை வாசனை போனவுடனே இந்த மிளகா வத்தல் புளி உப்பு பெருங்காயம் அதை அரைச்ச விழுதையும் இந்த உப்பு பெருங்காயம் அதையும் அதோடு போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நம்ம மிளகா வத்தலை அரைச்சிக்கிறோம். கொஞ்சோண்டு ஊற வச்ச தண்ணி இருக்குது, அதையும் போட்டு அரைச்சிக்கிறேன். அந்த மிக்ஸி ஜாரை அலம்பி அதையும் அந்த விழுதோடு போட்டுட்டு இப்போ உப்பு, அதுக்கு தேவையான உப்பையும் பெருங்காயமும் அதோடு போட்டுக்கிறேன். போட்டு அதை நல்லா சுருள வதக்கணும். சுருண்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அடுப்பை அணைச்சிடலாம். இது நம்ம ஒரு எண்ணெயோடு இருந்ததுன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரையும் வச்சுக்கலாம். எண்ணெய் இல்லாமல் இருந்ததுன்னா 10 நாளுக்கு கூட வராது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு யூஸ் பண்ணணும். எண்ணெயோடு இருந்தால் தான் தொக்கெல்லாம் வீணாக போகாது. அதனால் எண்ணெய் ரொம்ப ஓவராலாக எண்ணெய் கொடுத்த வேண்டாம், அது மேலே மிதந்துக்கணும். அந்த அளவுக்கு இருந்தாக்க எண்ணெயோடு இருந்ததுன்னா தொக்கெல்லாம் வீணாகவே போகாது. இதை நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள்.